ஏ மாப்பு, இன்னும் எத்தனை நாள் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆப்படிச்சுக்கிட்டே இருப்பீங்க? மது ஆலை வச்சிருக்கிறவன் சாராயம் காய்ச்சறவங்க கூடயே கூட்டணி வைப்பீங்க. சாராயம் காய்ச்சற ஓனர்கிட்டயே கூட்டணி வைப்பீங்க. அப்புறம் அவங்ககிட்டே இருந்துட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்துவேன்னு டைலாக் விடுவீங்க. நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவீங்க. ஒரு பக்கம் மாநாடு நடந்துகிட்ருக்குது, இன்னொரு பக்கம் வெட்ட வழியிலேயும் புதருக்குள்ளே உக்காந்துக்கிட்டு மக்கள் ஆரவாரத்தோடு சரக்கு அடிச்சிட்ருக்காங்க. இன்னொருத்தன் கட்டட மேலே ஏறிக்கிட்டு கலாட்டா பண்ணிகிட்ருக்கிறான். இன்னொருத்தன் கூட்டமாக சேர்ந்து பெண் போலீஸுக்கு பொதுவாக அந்த மாநாட்டில் பாதுகாப்பு இல்லை. பெண் போலீஸுக்கு தகராறு பண்ணுறது எப்படி? கருஞ்சிறுத்தை கட்சின்னு சொல்கிறோம். கருஞ்சிறுத்தை கட்சி இப்படியே இருக்குமா? ஒரு மிலிட்ரி ஆர்மி ஃபோர்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது? அங்கே ஒன்றுமே சரியில்லையே. ஐயோ, அப்படி தான் இருக்கு மாம. எப்படி சொல்கிற? திராவிடர் கூட கூட்டணி வச்சா அப்போ திராவிட மாநாடு மட்டும் எப்படி இருக்கு? அப்படி தானே இருக்கு. அப்புறம் தோல் திருமாவளவன் மாநாடு மட்டும் எப்படி இருக்குது? திராவிடர் மாநாடு மாதிரி தான் இருக்குது. ஆமாம், கரெக்டு தான், கரெக்ட். அங்கே போய் திராவிடம் கூட போய் சேர்ந்தாவே அந்த வாடை அடிச்சிருதில்ல. திராவிடம் எப்படி மாநாடு நடத்துகிறனோ அதே மாதிரி தான் தோல் திருமாவளவனும் நடத்தியிருக்காரு. இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. கண்ணார பார்த்தாச்சு. ஒரு பக்கம் சரக்கு அடிச்சிட்ருக்காங்க, புதருக்குள்ளே வெட்ட வழியில் உட்காந்து சரக்கு அடிச்சிட்ருக்கான். இன்னொருத்தன் சரக்கு அடிச்சுக்கிட்டு போய் கட்டவுட் மேலே ஏறிக்கிட்டு கலாட்டா பண்ணிகிட்ருக்கிறான். கட்சி பேர் என்ன? கருஞ்சிறுத்தையா? என்னத்த கருஞ்சிறுத்தை? நான் தமிழர் கட்சி மாநாடு நடத்துகிறாங்க, போய் பாருங்கள். திருமாவளவன் ஐயா அவர்களே, போய் பாருங்கள் நான் தமிழர் கட்சி எப்படி மாநாடு நடத்துகிறாங்கன்னு. மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அந்த இடத்த விட்டு ஒன்றுக்கு கூட எந்திரிச்சு போக மாட்டாங்க. நான் தமிழர் கட்சி மாநாட்டில் ஒரு சரக்கு பாட்டில் பார்க்க முடியாது, ஒரு ஹான்ஸ் பாக்கெட் பார்க்க முடியாது, ஒரு பாக்கு பாக்கெட் கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒழுக்கமாக நடக்கும். அப்படின்னா ஒழுக்கமாக நடக்குதுன்னா எதுக்காக? பயமுறுத்தல், யாருனாச்சும் பயமுறுத்துறதுக்காக நான் தமிழரில் பயமுறுத்துறாங்க. அதனால் இது மாதிரி மாநாடு நடக்குது, நாம் தமிழர் மாநாடு நடக்குது. அது மாதிரி இல்லை, ஒழுக்கம். தமிழனாவே ஒழுக்கம். பிரபாகரனுடைய வழியில் பிறந்தவர்கள் தான் வழியில் பயணிச்சிட்டு அவர் கொள்கை கோட்பாடுபடி பயணிக்கிறவங்க தான் நான் தமிழர் பிள்ளைகள். போய் பாருங்கள். ஒரு மாநாட்டில் ஒரு பிரச்சனை இருக்காது. அமைதியாக உக்காந்து அமைதியாக எந்திரிச்சிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி மாநாடு முடிஞ்ச பிறகு எல்லாமும் சேர், டேபிள், டஸ்ட் எல்லாமே கலெக்ஷன் பண்ணி சுற்றுச்சூழல் பாசறை மட்டும் இல்லை, மாநாட்டில் வந்துடுவாங்க. அனைத்து உறவுகளும் ஒழுக்கப்படுத்திட்டு வருவாங்க. நான் பார்த்த கட்சி மீட்டிங்கில் ஒரே கட்சி மீட்டிங் செந்தமிழ் சீமானுடைய கட்சி மீட்டிங் தான், மாநாடு தான் சிறப்பான மாநாடாக நடக்குது. வேறு திராவிடத்துலேயும் பார்த்துட்டேன், ஆரியத்துலேயும் பார்த்துட்டேன். எல்லா பக்கம் ஒரு பக்கம் மாநாடுனா ஒரு பக்கம் சரக்கு அடிச்சிட்ருப்பான். ஆமாம், அதுதான் திராவிடர்களும் ஆரியர்களுடைய மாநாடு. திராவிடனுடைய ஆரியனுடைய மாநாடு இப்படி இருக்குன்னா தோல் திருமாவளவனுடைய மாநாடுனாலும் சிறப்பாக இருக்கும். கருஞ்சிறுத்தைகள் மாநாடுன்னு சொல்கிறாரு. அப்படின்னா கருஞ்சிறுத்தைகள் ஒரு பக்கம் மாநாடு நடக்குது, ஒரு பக்கம் பாட்டில் ஓப்பன் பண்ணிட்டு உக்காந்துருக்காங்க, புதருக்குள்ளே சரக்கு அடிக்கிறாங்க, பெண் போலீஸுகளுக்கு தள்ளி விடுறாங்க. அதுதான். இன்னும் எத்தனை நாள் தான் மாமன் நீங்களாம் தமிழ்நாட்டு ஆட்களை எல்லாம் பைத்தியக்காரனாகவே வச்சுருப்பீங்க? என் தாய் தந்தையை வச்சுருந்தீங்க, இனிமேல் எங்களை வைக்க முடியாது. நாங்கள் ஏன்னா விழித்து கொண்டோம். சாராய காய்ச்சல் கும்பலை கூடயே போய் கூட்டணி வைப்பாராமா. அவங்ககிட்டே அவங்ககிட்டே பர்மிஷன் கேட்டு மாநாடு நடத்த வராமா. அவங்களுக்கே மாநாட்டுக்கு அழைப்பும் கொடுப்பாராமா. என்ன மாமோ இப்படியெல்லாம் பண்ணுறீங்க சொல்லுவோம் பார்க்கலாம். பைத்தியக்கார கூட்டமாகவே தமிழ் கூட்டம் பைத்தியக்கார கூட்டமாகவே நினச்சிட்ருக்கிறீங்க. இப்போது திருமாவளவன் ஐயா ஈழத்தை பற்றி பேசுகிறாரு, தமிழர் நலத்தை பற்றி பேசுகிறாரு.
அதே மாதிரி வைகோ ஐயாவும் தான், அதே மாதிரி ராமதாஸ் ஐயாவும் தான். இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க? வச்சா ஆரியங்கிட்ட போய் கூட்டணி வைக்கிறாங்க, இல்லைன்னா திராவிடங்கிட்ட போய் கூட்டணி வைக்கிறாங்க. தமிழ் தேசியத்தை பற்றியும் தமிழர் பற்றியும் தமிழர் நலனை பற்றியும் பேசி என்ன பிரயோஜனம்? நீங்கள் பேசவே கூடாது. நீங்கள் என்னைக்கு போய் கூட்டணி வைக்கிறீங்களோ ஆரியங்கிட்ட திராவிடங்கிட்ட, அப்போவே நீங்கள் அடிமையாயிட்டீங்கன்னு அர்த்தம். அதை பற்றி நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? தமிழர் நலனை பற்றி கடந்த 14 வருடங்களாக யாரு கூடயும் கூட்டணியா? யாரு கூடயும் கூட்டணி இல்லை, தனிச்சு தான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிற சீமான் எங்கே இருக்குது? நீங்கள் போய் சாராய காய்ச்சற கும்பலோட போய் கூட்டணி, இது எப்படி இருக்குது? 2026 தனிச்சு தான் நிற்பீங்களா? தனிச்சு தான் நிற்பேன். எவன் கூட போய் கூட்டணி வைக்க சொல்கிறீங்க? எல்லா திருட்டு பையன் அப்படின்னு சொல்கிற சீமான் எங்கே? நீங்கள் போய் ஒரு சீட்டு அரை சீட்டு துண்டு சீட்டுக்கு நீங்கள் திராவிடங்கிட்டையும் ஆரியங்கிட்டையும் போய் அடிமையாக இருக்கிறனால, அங்கே போய் அரை சீட்டு ஒரு சீட்டு துண்டு சீட்டுக்கு போய் அடிமையாக இருந்தாவே நாம் திராவிடங்கிட்ட ஆரியங்கிட்ட எதுவும் எதிர்த்து பேச முடியாது. அவன் சொல்கிற மாதிரி தான் கேட்கணும். அப்புறம் தமிழர் உரிமையை பற்றி எங்கே பேசுகிறது? தமிழர் அடிமைப்பட்டு தான் கிடக்க வேணும். அதே மாதிரி தான் இப்போ கிடக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். நிலவளம் களவாடி போகுது, மலைவளம் களவாடி போகுது, நம்பி பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, விவசாய நிலம் களவாடி போகுது, விவசாயத்துக்கு ஒரு குடோன் இல்லை, லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது, தனி ஒரு நபரிடம் நிலம் அபகரிக்கிறாங்க. பல பிரச்சனை இங்கே போயிட்டுருக்கு. இதை பற்றி யார் இங்கே பேச எவன் இருக்கிறா? எவனும் இல்லை. ஏன்னா ஆரியங்கிட்டையும் திராவிடங்கிட்டையும் இந்த 3 பேர் போய் அடிமை. அப்புறம் எங்கே போய் தமிழர் நலத்தை பற்றி பேசுகிறது? தமிழர் நலத்தை பற்றி பேசுகிறதுனா ஒரே செந்தமிழ் சீமான் மட்டும்தான். அதுதான் சொல்ல முடியும். இன்னும் தமிழ்நாட்டு மக்களை பைத்தியக்காரனாகவே நினச்சிட்ருக்கீங்க எங்களை. நீங்கள் அரசியல்வாதிங்க. இந்தியாவிலேயே மோசமான அரசியல்வாதி, கொடுமையான அரசியல்வாதி, கொடுங்கோலான அரசியல்வாதினா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறான். இந்தியாவிலே அதிகமாக அரசியல் கட்சி இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாட்டில் தான். இருந்து என்ன பிரயோஜனம்? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, மக்களுக்கு என்ன செஞ்சிட்டீங்க? காமராஜர் கிடத்த யாரும் ஒன்றும் செய்யலை. பேறுபட்ட இதற்கு ஆங்கிலேயரே ஆண்டிருக்கலாம். இப்பேறுபட்ட அயோக்கியர்கள் மத்தியில் நாங்களும் வாழ்ந்து கொண்டு செய்து கொண்டு தான் இருக்கிறோம். சில பேர் ஓட்டு காசு வாங்கி போடுறான், நாங்கள் போடாமல் ஓட்டு காசு வாங்காமல் ஓட்டு போடுறோம். நாங்கள் அப்படி தான் பேசுவோம். சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. இங்கே எதுவுமே சரியில்லையே. ஒன்றும் பண்ண முடியாது. சீமான் 14 வருஷமாக தனித்து தான் நிற்கிறாரு. ஏப்பா சீமான் தனித்து நிற்கிற? எவன் கூட போய் கூட்டணி வைக்கிறது? எல்லா திருட்டு பையன் இருக்கான் அப்படிங்கிறார். அந்த மனிதன் நீங்கள் இங்கே திராவிடங்கிட்டையும் ஆரியங்கிட்டையும் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டு, இதெல்லாம் ஒரு ஆட்சி, இதெல்லாம் ஒரு அதிகாரம், இதெல்லாம் ஒரு பதவி, இதெல்லாம் ஒரு பொழப்பா உங்களுக்கு? வேஸ்ட். என் நிலத்தில் ஹிந்திக்காரன் எல்லாமே ஆக்கரிச்சிட்டான். கொத்து கொத்தாக வரான். இதை பற்றி யார் கேட்க வேணும்? திராவிடம் தான் ஆட்சி செஞ்சிட்ருக்கான், அந்த ஆள் தான் கேட்கணும். யார் கேட்குறாங்களா? திராவிடர் நிலத்தை, தமிழர் நிலத்தை பற்றி திராவிடருக்கு என்ன அக்கறை? ஒன்றும் இல்லை. போயிடுச்செல்லாம் குட்டிச்சவரா.